ஈரானோட குஹர் 313 கொஞ்சம் பேர் கரெக்டா வரல. குஹர் அப்படின்னா ஈரான்ல வந்து சொல்லக்கூடிய விஷயம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா கான்குவரர் அப்படிங்கிறது போல. ஈரான் அவங்க ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்குறோம் அப்படிங்கிறது போல 2013 வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு புரோட்டோடைப்பை அறிமுகப்படுத்துறாங்க. புரோட்டோடைப் இது போல அறிமுகப்படுத்தும் போதே உலகத்துல இருந்து பல மீடியாக்கள்லாம் போவாங்க. போய் பார்க்கும்போது இது ஒரு சீப் பிளாஸ்டிக் அப்படிங்கிற போல அவங்க தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருந்தது. அது இஸ்ரேல் தரப்புலயா இருக்கட்டும், பல நாடுகள்ல இருந்து ஈரான்னால விமானம்லாம் செய்ய முடியாதுங்க, இது ஒரு பிளெயின், அவ்வளவுதான், பிளெயினா இருக்கக்கூடிய ஒரு பொம்மை அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் வந்து இருந்தது. பட் ஈரான் அவங்க மனசை விடல. 4 வருஷம், அடுத்த 4 வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா 2017 அந்த டைம் பீரியட்ல நினைக்கிறேன், எக்ஸாக்டா மந்த் தெரியல. 2017 வந்து பாத்தீங்கன்னா இது போல நாங்க புரோட்டோடைப் ரெடி பண்ணியாச்சு, அது வந்து நாங்க டாக்ஸி பண்ண போறோம் அப்படிங்கிற டாக்ஸியும் பண்ணாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரானோட அந்த விமானத்தை பார்த்துட்டு இது முதல்ல இன்ஜின் பவர்னால இது போகுதா இல்ல ஆக்சிலரி பவர் யூனிட்ல சும்மா வீல மட்டும் நோத்தி காட்டுறாங்களா அப்படிங்கிறது போல பல சர்ச்சைகள் இருந்தது, கேள்விகள் இருந்தது, பல சந்தேகங்கள் இருந்தது. இது வேஸ்ட்டுங்க. அதுவும் இதுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய காக்பிட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவிலியனோட பிளைட்ல இருக்கக்கூடிய காக்பிட்ஸ்ங்க, சுத்த வேஸ்ட் அப்படிங்கிறது போல பல வகையான கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2022 2023லயே வந்து பாத்தீங்கன்னா இதோட விஷயங்கள்லாம் பேசி நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ இது ஏன் திரும்ப ரீசர்ஃபேஸ் ஆயிருக்கு அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது உண்மையாலுமே வேஸ்டா? ஏன்னா ஒரு ஆள் தான் உட்கார முடியும், ரொம்ப குட்டியா இருக்குது, ரேடார் வைக்க முடியாது, ஒன்னும் வைக்க முடியாது, எதுக்கு தான் இதை செய்யறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற போல ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன்னா அவங்க ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்காங்க, அந்த ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது மேட்ச் ஆகல, அதனால வேஸ்ட் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து முத்திரை குட்டிடுறாங்க. இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஈரானோட கான்குரர்னு அவங்க நம்பி இருக்காங்க இல்லையா, மிடில் ஈஸ்டோட வான்பரப்பை ஆளக்கூடிய வகையில இந்த ஸ்டெல்த் விமானம் இருக்க போதா, இல்ல மேற்குலக நாடுகள் மீடியாக்கள் சொல்றபடி இது ஒரு வேஸ்ட் சீப் பிளாஸ்டிக்கா அப்படிங்கறத தெளிவா இந்த பதிவுல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம பதிவுகள் போட்டா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். ரெண்டாவது சேனல்ங்கிறது செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோச். 2 சேனலுமே மாறி மாறி வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கும். இந்த 2 சேனல்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷனும் வீடியோக்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினமும் போடக்கூடிய பதிவுகள் நீங்க பாத்துட்டீங்களா இல்லையா அப்படின்றது நோட்டிஃபை பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. உங்களோட அன்பா ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும் நம்பிக்கையில பதிவுகளை போயிடலாம். ஈரானோட F313 இந்த விமானம் முதல்ல மேற்கு நாடுகள் இதை எப்படி சித்தரிக்கிறாங்க, அதாவது மேற்குலக நாடுகளோட மீடியாக்கெல்லாம் இது எப்படி சொல்றாங்க, இது ஏன் வந்து சீப்னு சொல்றாங்க, இது ஏன் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற சொல்றாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் பார்த்துடலாம். இந்த விமானம் பொறுத்த வரைக்கும் இதோட அப்பியரன்ஸ் வச்சு பார்க்கும்போது இது ஒரு கனாட் இருக்கக்கூடிய டெல்டா விங் கான்ஃபிகரேஷன்ல இருக்கக்கூடிய, அதுவும் டவுன்வர்ட் டிப் விங் டிப்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இந்த F313. இந்த விமானம்னால பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பறக்க முடியும். பல அனலிஸ்ட் வந்து அந்த கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா இந்த டிசைன் பறக்கும். ரெண்டாவது, இது ஃபிளை பை ஒயர் கிடையாது, அதாவது கம்ப்யூட்டர்ஸோட பயன்பாட்டுல தான் இது பறக்கும் அப்படிங்கிற தேவை கிடையாது. இந்த விமானத்தினாலேயே பறக்க முடியும். நார்மலாவே இது ஸ்டெபிளா இருக்கறனால இதனால பறக்க முடியும். இதுல கனாடும் இருக்கிறதுனால ஹை மெனியூரபிலிட்டி, அதாவது வளைஞ்சு வளைஞ்சு, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா Su-57 இருக்கு இல்லையா, அதோட மெனியூரபிலிட்டி பார்த்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு இல்லைனாலும் அது போல சொல்ல வரேன். மெனியூரபிள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல இந்த விமானத்துக்கு இருக்கும். ரெண்டாவது, கம்ப்யூட்டரோட உதவி இருந்தாதான் இது பறக்கும் அப்படிங்கிறது போல ஒரு தேவையில்லை. இது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விமானம் தான். இது ஸ்டெல்த், அதாவது அட்வான்ஸ்டான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றதுனால இது வந்து ஸ்டெல்த்தா இருக்கும். ரெண்டாவது, குட்டியா இருக்கிறதுனால ரேடார் கிராஸ் செக்ஷன் கம்மியா இருக்கும், ரேடார்ல தட்டுப்படுறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ ஈஸியா வந்து டிடெக்ட் பண்ணிட முடியாது. அந்த வகையிலாம் இந்த விமானத்தை வந்து குறை சொல்ல முடியாது. இது ஒரு நல்ல விமானம் தான், பறக்கும், பறக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது, இந்த விமானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விமானத்தினால அதிகபட்சம் 2 குண்டு எடுத்துட்டு போவாங்களா, ஒரு 1000 கிலோக்குள்ள இருக்கக்கூடிய குண்டுகள் எடுத்துட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு 4ல இருந்து 6 மிசைல் வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு வேணுமா, விமானம் வேணுமா, அது மட்டும் இல்லாம இதுல ரேடார்லாம் வைக்க முடியாதுங்க, ரொம்ப சிறுசு அப்படிங்கிற பல விஷயங்கள் இருந்து. ரெண்டாவது, இதோட காக்பிட், காக்பிட்ல இருக்கக்கூடிய அந்த ஏவியேஷன், அந்த காக்பிட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன் பயன்பாட்டுல இருக்கக்கூடிய யூனிட் வந்து இதுல வச்சிருக்காங்க. அதுவும் செஸ்னா இந்த விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய யூனிட்லாம் அதுல வச்சிருக்காங்க. இது வேஸ்ட்டுங்க, ரொம்ப வேஸ்ட். ரெண்டாவது, இதுல இருக்கக்கூடிய இன்ஜின்,
ஈரான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இதுல பயன்படுத்தி இருக்கிறாங்க. GE J85 இதெல்லாம் சோவியத் யூனியன் காலத்து இன்ஜினுங்க. இது வந்து F5ல இருக்கக்கூடிய இன்ஜின். அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இதுக்கு பயன்படுத்தலாம், அதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது மேற்குலக நாடுகள் தரப்பு வந்து கொடுக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன். இவங்களோட குற்றச்சாட்டே முதல்ல என்னவா இருக்குன்னா, இந்த விமானம் குட்டியா இருக்கு, இந்த விமானத்துல ரேடார் இல்ல, ரெண்டாவது இதுல அதிகமான ஆயுதங்கள் எடுத்துட்டு போக முடியாது, இதை வச்சு என்ன செய்ய முடியும், ஈரான் இதை சும்மா செய்யணுன்றதுக்காக செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அப்படியே பிளண்டா சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலா இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 2013 2017 இந்த காலகட்டங்கள்ல. அதுக்கப்புறமா ஈரான் இந்த விமானத்துக்காக அதிகமான எஃபோர்ட் போடுறாங்க, அடுத்தடுத்த கட்ட முயற்சிக்கு போறாங்க, ரெண்டாவது இதை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2023ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல்கள் வர ஆரம்பிக்குது. ஈரானோட டிஃபென்ஸ் தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த விமானம் முழு உருவம் பெற்றுச்சு, அதாவது புரோட்டோடைப்பா இருந்தது, ஃபுல்லா ஆபரேஷனலே ரெடி ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஆனா இது ட்ரோனா இருக்க போகுது. இங்கதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க, இது சைலண்டா கப்பு சிப்புன்னு இருந்துட்டாங்க எல்லாரும். 2023 இந்த ஒரு பாயிண்ட யாருமே நோட் பண்றது கிடையாது. இப்ப திரும்பவும் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா, ஈரானா இல்ல மேபி ஆதரவு பண்றாங்களா இல்ல ஆதரவு இல்லாதவங்களான்னு தெரியல, இது திரும்பி ரீசர்ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்பி இது மேல கிரிட்டிசைசேஷன் வர ஆரம்பிச்சு, இது வேஸ்ட், இது ஏன் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இதுல ஃபேக்ட் என்னன்னா, ஈரான் இந்த ட்ரோனா மாத்திட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு பைலட் அந்த இடத்துல இருக்கணும்னு நீட் இல்ல. ட்ரோன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா, அப்ப ரேடார் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு, நல்லாவே அப்டேட் பண்ணிக்கலாமே. ரெண்டாவது இப்ப எப்போ இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, 2023ல. இப்போ 2022ல இருந்து ரஷ்யா ஈரானோட ஒரு ட்ரோனு, ஈரானோட ஒரு காப்பி சாகி ட்ரோன்கள், அத அதிக அளவுல பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது இப்ப வரைக்கும் அந்த சாகி ட்ரோன்களோட ருத்ர தாண்டவம் எந்த அளவுக்கு இருக்கு உக்ரைன்ல அப்படிங்கிற நம்மளால பார்க்க முடியுது. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நவம்பர் 15 அதிகாலை உக்ரைனோட நேரப்படி வேவா 29 ட்ரோன்கள் கிட்ட உள்ள வந்துச்சுங்க, நாங்க அதுல 25 ட்ரோன்களை தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சோ இது வந்து செய்திகள் எந்த அளவுக்கு ஈரானோட ட்ரோன்கள் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், ஐரிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வீக் ஆக்கிருச்சு. அதனால பயன் இல்ல. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 ட்ரோன்கள் போகுதுன்னா 10 நாளைக்கு சப்ளை பண்ணலாம், 1 மாசம் சப்ளை பண்ணலாம், 2 மாசம் சப்ளை பண்ணலாம், 3வது மாசத்துல இருந்து இலக்குகளை ஷாகி ட்ரோன்கள் அடைய ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறத ஈரானோட ட்ரோன்கள் எந்த அளவுக்கு கேப்பபிள் அப்படிங்கிறத ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பார்த்தாச்சு. இப்ப அந்த ட்ரோன்கள் 5ஆம் தலைமுறை போர் விமானம் அளவுக்கு அது உயர்ந்துருச்சு அப்படிங்கும் போது இது வேற மாதிரியான கலக்கங்களை உண்டாக்குது. அந்த விஷயங்கள் வெளியே வந்துருச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாயிரும் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால இது வந்து இன்னுமே மட்டுப்படுத்துறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்னோட ஒரு சந்தேகம் தான் இது. மேபி நான் ஈரானுக்கு வந்து சொம்பு தூக்குறேன் அப்படிங்கிற சிலர் தரப்புல இருந்து இருக்கலாம். பட் ஆனா வரக்கூடிய தகவல்கள் இது போல ஒரு விமானம் இருக்கு, அதை டாக்ஸி பண்ணி காமிச்சிருக்காங்க, அவங்களால ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஈரான் இது போல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண இன்ஜினை பயன்படுத்தி இருக்காங்களா, அது கேப்பபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது விமானம் பறந்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான்லயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் ஹெசாக் ஹவுசர், இது வந்து ட்ரைனிங்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆபரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விமானம் தான், முற்றிலும் ஈரான்லயே உருவாக்கக்கூடிய ஒரு விமானம். அது F5 சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக க்ளோஸ் காம்பேட்லயும், ரெண்டாவது லைட் அட்டாக் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து இதை முன்னிலைப்படுத்துறாங்க. ஸோ இந்த விமானம் எப்படி இருக்குன்னா, ரன்னிங்ல இருக்கு, ஆப்ரேஷன்ல இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த விமானம் பறக்குது, வெப்பன்ஸ் பே, இதை பத்தி நம்ம தனியா ஒரு டீட்டெயிலா தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன், நம்ம அது பார்க்கலாம். இது ஒரு ஆப்ரேஷனல்ல இருக்கக்கூடிய ஒரு விமானம் தான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ ஈரானால ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய இன்ஜினை வச்சு ஒரு விமானம் செய்ய முடியும், செஞ்சு காமிச்சு பர்ஃபார்மன்ஸ்ல இப்போ ஆப்ரேஷனல்ல வச்சிருக்காங்க. எவ்வளவுதான் சாங்ஷன் போட்டாலும் ஈரானாலையும் ஒரு விமானத்தை செய்ய முடிஞ்சிருக்கு, செஞ்சு காமிச்சிருக்காங்க. அது ஒரு விஷயம். இப்போ இந்த F313யும் அது செய்ய முடியும்னா இதையும் செய்ய முடியும் தானே. ஸோ ஆப்ரேஷனலா இருக்குன்னா அப்ப எப்படி இதுவும் வந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல. சரி, அதெல்லாம் விட்டுலாம். இப்போ 2023ல இதை ட்ரோனா மாத்துறதா சொன்னாங்க. ஈரானால முடியும், இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இப்ப இது வந்து 2023ல ட்ரோனா மாத்தலாம்னு சொல்லிக்கிறாங்களே, இது என்ன ஆயிடுச்சா, எப்போ வரும், எந்த வருஷத்துல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா 2035 45 அது போல ஏதோ ஒரு காலத்துல வந்துருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, 2024ஓட
மிடில்ல வந்து இது போல விமானங்கள் உருவாக ஆரம்பிச்சிரும், வர ஆரம்பிச்சிரும், இண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். நாங்க அட 2024 இப்ப வேற ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்றதா சொல்லிக்கிறாங்களே, ஒருவேளை இருக்குமா அப்படிங்கிற பல வகையான கேள்விகள் அனலிஸ்ட் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ஓவரா ஹைப் கொடுக்குறேன் அப்படின்றது போல இல்ல. ஏன்னா ஈரான் வந்து பெருமளவுல நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம், நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. 2023லயே இப்ப இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஈரான் தரப்பு இது போல ஒரு விஷயங்கள் வந்துருச்சு. அதாவது முழுமை அடைஞ்சிருச்சு. ட்ரோன் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வேலை செய்து ஈரான்ன்ற ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பார்த்தாச்சு. ஒரு வருஷமா இதை ட்ரோனா கன்வெர்ட் பண்ணி முடிஞ்சிருச்சு, ட்ரோனா கன்வெர்ட் பண்ணியாச்சுட்டாங்க. அடுத்தது என்ன, மேனுஃபேக்சரிங் தானே, ஒரு 2 பீஸ் கூட செஞ்சிருக்க மாட்டாங்களா அப்படின்ற போல கேள்வி வருது இல்லையா. ஈரான் என்னன்னு சொல்லி இதை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்னா, ஸ்டெல்த் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற போல சொல்றாங்க. அதாவது ஈரானோட வான் பாதுகாப்புக்காக பயன்படுத்த போறதுன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க இங்க இருந்து இந்த விமானத்தை கொண்டு போய் அமெரிக்கால குண்டப்பட போறோம், அதுக்காக செய்யறோம் அப்படிங்கிறது போல அவங்க சொல்லல. அதாவது ஒரு விமானம் இருக்குன்னா அந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ப அதை வடிவமைப்பாங்க. எதுக்காக செய்யறாங்க அந்த ஸ்பெசிபிகேஷன் இருந்தா போதும். இவங்க உடனே ஒரு ஸ்டாண்டர்டு, இவங்களோட ஸ்டாண்டர்ட்ல இந்த ஏப்ராம் டேங்க்ல இருக்கு இல்லையா, ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் ஆயிருக்கு, உங்களோட ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அதுவும் லெப்பார்டோட டரட்லாம் ராக்கெட் மாதிரி ஸ்வைங்னு பறந்தது. அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல ஈரானுக்கு இல்ல. ஈரானோட ஸ்டாண்டர்டு சாகித் ட்ரோன் மாதிரி இருக்கும் அப்படிங்கறது வந்து பார்த்தாச்சு. அது வந்து அப்படித்தாங்க, ஈரான் வந்து கொஞ்சம் கீழே தான் இருப்பாங்க. டரட் எல்லாம் அந்த அளவுக்கு பறக்கிற மாதிரி யாராவது ஸ்டாண்டர்ட் வச்சு செய்வாங்களா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரிலாம் முடியாது. ஏதாவது ட்ரோன்கள்னாலுமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸா இருக்கட்டும் அவ்வளவு ட்ரோன்கள் சப்ளை பண்ணாங்க. அதாவது நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, எப்படி மட்டுப்படுத்துதல் அப்படிங்கறத செஞ்சு காட்டலாம், அதாவது அவங்களோட டேஸ்ட் அவங்களுக்கே ஒரு ஸ்பூன் எடுத்து ஊட்டலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். ட்ரோன்கள்ன்றது பல வகையான ட்ரோன்கள், லைக் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் கிட்ட அந்த சி பேபி ட்ரோன்கள், சர்ஃபேஸ் வெசல் ட்ரோன்கள் பேசுபொருளா இருந்தது. ஒரு ட்ரோன் ரஷ்யாக்குள்ள புந்து விளையாட்டு காமிச்சது, இல்ல களத்துல வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு காட்டுது அப்படிங்கிறது போல ஒரு ட்ரோனை ஸ்பெசிபிக்கா ஹைலைட் பண்ணி சொல்ல முடியுமா உக்ரைனால? அந்த அளவுக்கு மேற்குலக நாடுகள் கொடுக்கலையா இல்ல இல்லையா அவங்க கிட்ட அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அப்ப ஸ்டாண்டர்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அளவுக்கு மேற்குலக நாடுகளோட ஸ்டாண்டர்ட் அளவுக்கு ஈரான் இல்லைனாலும் களத்துல வேணுங்கிற அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஈரான் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஓரளவுக்கு நானும் ஈரானுக்கு சொம்பு தூக்கியாச்சு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்களே அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுகள் எடுத்துங்க. ஈரான் கிட்ட பறக்கக்கூடிய வகையில ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் இருக்கு. ரெண்டாவது, அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய இன்ஜினை வச்சு உள்நாட்டிலேயே ஒரு விமானத்தை தயாரிச்சுக்கிறாங்க, கௌசர். அதை ட்ரைனிங்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அதை ஏர் ஷோலாம் பார்க்க முடியும், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஏர் ஷோல கூட காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை ஸ்டெல்த் ட்ரோனா மாத்தி இருக்கிறாங்க. ஈரானோட ட்ரோன் தொழில்நுட்பம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரானோட வான் பாதுகாப்புக்கு இது போதும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல கருத்துக்கள் இருக்கு. அதாவது பெருமளவுல இது சொல்லனாலும் ஈரானோட வான பாதுகாக்கிறதுக்கு இதனால முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது ஸ்டெல்த் இன்டர்செப்டார் அப்படிங்கிறதுக்கு தான் ஈரான் முன்னிலைப்படுத்துறாங்க. ஸோ அவங்களோட தேவைக்கு இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படிங்கிறத நீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்ல மேற்குலக நாடுகள் சொல்றதுதான் கரெக்ட், அவங்களோட ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது வேஸ்ட் தான், அந்த டரட் பறந்த ஸ்டாண்டர்டுக்கு பறக்கிறது வேஸ்ட் தான் அப்படிங்கிறது போல நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கும். அதாவதுப்பா நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஈரானால ஒரு விமானத்தை செய்ய முடியும், ஏதோ இதை செஞ்சுட்டாங்கன்னே வச்சுக்குவோம், இதை ட்ரோனாவும் மாத்தி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இது என்னது, லைட்டு ஸ்டெல்த் இன்டர்செப்டாரா, சரி ஓகே, இது வச்சுக்கிறாங்க வான பாதுகாக்கிறதுக்கு. இது எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துரும், என்ன இதனால செய்ய முடியும், என்ன பெனிஃபிட் இதனால அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா. இதுக்கு எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு விஷயம் நடக்காதத நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும்னா ஏதோ ஒரு விஷயம் சர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்கிறத நம்ம எடுத்து பார்த்து எப்படி அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் இல்லையா. ஸோ அதுக்கு எனக்கு எப்படி எந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சது அப்படின்னா, சைனா தைவானை இன்வைட் பண்றதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல மேற்குல இருந்து ஒரு ஐடியாலஜி இருந்தது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய சில டீட்டெயில்ஸ் எடுத்து இதை வச்சு பார்க்கும்போது, ஓ ஈரானோட ட்ரோன்கள் இது போல செஞ்சதுன்னா செம்மையா இருக்குமே அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. ஸோ அடுத்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா, சீனா என்ன திட்டம் வச்சிருக்காங்க தைவானை பிடிக்கிறதுக்கு, அப்படி அதாவது இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு கை கொடுக்குது சீனாக்கு, ஒரு விமானத்தை ட்ரோனா மாத்தினோம்னா எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுல பார்த்தலாம், அடுத்த பதிவுல பார்த்தலாம். ஸோ அதுல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஈரானோட ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ங்கிறது, அது ட்ரோன் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பயன் ஈரானுக்கு கொடுக்கலாம், ஒருவேளை இவங்க சொல்றபடி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி உதவியா ஈரானுக்கு இருக்கும் அப்படிங்கிற என்னோட ஒரு கருத்தை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பதில நான் உங்களோட ஷேர் பண்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பதிவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. கூட நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனல்ங்கிறது செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோஸ், ரெண்டு சேனலுக்குமே உங்களோட அன்பும் ஆதரவும் இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.